ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கமாண்டர் பார்க்க டேரக்டரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தானே கார்டாகவே வந்துருமா. உடனே அவங்க ஆளுங்களுக்குலாம் சிக்னல் கொடுத்து பின்னாடி வர கார்ட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிடுங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அவங்களும் மனசாட்சியே இல்லாமல் பின்னாடி வர கார்ட்ஸ் எல்லாரையும் வேற ஷூட் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ வந்த வேலை முடிஞ்சுது, நம்ம சேஃப் ஹவுஸ் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரையும் கூப்பிட்டு வர வேனோட எஸ்கேப் ஆயிடுவான். இந்த பக்கம் பானுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல, கண்டிப்பாக அவன் எஸ்கேப் ஆயிருப்பான் தான் எனக்கு தோணுது. இமீடியட்டாக டிரான்ஸ்போர்ட் டீமுக்கு கால் பண்ணிப்பாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவார். டெக்கியும் கால் பண்ணிட்டு பயங்கர ஷாக் ஆயிடுவான். சார், நீங்க சொன்ன மாதிரியே கமாண்ட் அப்பாக்கு பேனோட எஸ்கேப் ஆயிட்டாராம், இப்போ என்ன பண்றது அப்படின்ட்டு வர கேட்பான். கண்டிப்பா அவங்க டனல் வழியாக தான் எஸ்கேப் பிளான் பண்ணிருப்பாங்க. நீ டனல் கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணு, நம்ம ஆளுங்களை அங்க சீக்கிரமா போக சொல்லு அப்படின்ட்டு வேற சொல்லுவாரு. இவனும் கால் பண்ணி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடுவானா. அவங்க வேற ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லுவாங்க. அதை கேட்டு இவன் வேற பயங்கரமா வெக்ஸ் ஆயிடுவான். சார், ஒரு பேட் நியூஸ் சார், நம்ம காட்ஸ் எல்லாரையும் அவங்க கொண்டுட்டாங்களாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அதை கேட்டோடனே பானுக்கு வேற பயங்கர டென்ஷன் ஆயிடும். இந்த பக்கம் காட்ஸை வேற போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வேனுக்குள்ள வேற யாரும் இல்லை சார், எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இந்த பக்கம் டெக்கியும் பயங்கர டென்ஷன் ஆயிடுவான். சார், அங்க அவ்வளவு கேமராஸ் இருக்கு, ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல, எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு, அது எப்படி அப்படின்ட்டு வேற கேட்பான். அப்போனா இது ஒரு எஸ்கேப் ப்ரோட்டோகால், டேரக்டர் இதை ப்ரீ பிளான்டா எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இவ்வளவு பிளான் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா அவர்கிட்ட ஏதோ ஒரு சேஃப் ஹவுஸும் இருக்கு, அவர் அங்கதான் ஒளிஞ்சிருக்கணும். அவர் இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி அவரை நம்ம பிடிச்சாகணும், எல்லாருக்கும் அலர்ட்டா இருக்க சொல்லு அப்படின்ட்டு வர சொல்லுவாரு. பான் சொன்ன மாதிரி டேரக்டர் சேஃப் ஹவுஸ்க்கு வந்துருவாரு. அங்க வந்த உடனே எல்லாரும் அவரை ராஜபோகமா வர வைப்பாங்க. ஆனா இவருக்கு முன்னாடியே அங்க மிஸ்டர் வாய்ஸும் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. உடனே உங்க கார்டும், சார், நீங்க 2 பேருமே போலி பாஸ்போர்ட்ல இந்த நாட்டை விட்டு வெளில எஸ்கேப் ஆயிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இருந்து ஒரு 4 hours டிராவல்ல ஒரு தனி தீவுக்கு போறீங்க, அங்கிருந்து தான் சைனாக்கு போறீங்க, அதுக்கப்புறம் சைனால இருந்து மற்ற கண்ட்ரிக்கு நீங்க எஸ்கேப் ஆகுறீங்க. அவங்க உங்களுக்கு தேவையான வசதிகளோட வீடெல்லாம் இருக்கும், நீங்க அங்க கொஞ்ச நாள் இருங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாரு. இந்த பக்கம் போனோம், நம்ம அந்த சேஃப் ஹவுஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு வர டெக்கி கிட்ட புலம்பிட்டு இருப்பாரு. சரி, நான் அட்லீஸ்ட் சேர்மன் கிட்ட கேட்டு பாக்குறேன், அவனுக்கு ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு சேர்மனுக்கு வர கால் பண்றாரு. டேரக்டர் எஸ்கேப் ஆன விஷயத்த சொன்ன உடனே சேர்மனுக்கு வர பயங்கர ஷாக் ஆயிடும். ஏதாவது லீட் கிடைச்சதா இல்லையா அப்படின்ட்டு வர புலம்ப ஆரம்பிச்சிருவான். எனக்கு எதுவும் கிடைக்கல, உனக்கு கிடைச்சதுன்னா சொல்லுன்னு சொல்லதான் உனக்கு கால் பண்ணேன். சரி, உனக்கு சேஃப் ஹவுஸை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்ட்டு வேற பானும் கேட்பாரு. சேஃப் ஹவுஸா, அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது, வேணா மிஸ்டர் வாய்ஸ் கால் பண்ணாருன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சது நான் வேணா நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மனும் வேற பயங்கர டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் சீஃப் டெக் டீமோட லீடர் வேற கிங்ஸ்பேக்கோட பேஸை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவரும் பேஸை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுவாரு. இவ்வளவு ஹைடெக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டேரக்டர் சிம்மோட லொகேஷனை ட்ராக் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் இவரை கூப்பிட்டு வந்தேன், இவர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ட்டு வர சீஃபா சொல்லுவாங்க. இவரா, எப்படி அப்படின்னு டெக்கியும் கேட்பானா. அதுக்கு என்கிட்ட ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு, டேரக்டரோட பர்த்டே அன்னைக்கு அவருக்கு ஒரு பெண்ணை கொடுத்தேன், அந்த பெண்ணு தான் லொக்கேட்டரு, அந்த பெண்ணை மட்டும் அவர் ஆக்டிவேட் பண்ணிட்டாரு, என்னால அவரோட லொகேஷனை ஒரு வாய்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ட்டு வர சொல்லுவாரு. அப்போ பண்ண வேண்டியது தானே, இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க அப்படின்ட்டு வர டெக்கியும் கேட்பான். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அந்த பெண்ணை இன்னும் அவர் ஆக்டிவேட்டே பண்ணல, அவர் எப்ப ஆக்டிவேட் பண்றாரோ அப்பதான் என்னால லொகேஷனை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ட்டு வர சொல்லுவாரு. உடனே சீஃபும், அப்போ அந்த பெண்ணை நம்மளால ஆக்டிவேட் பண்ணவே முடியாதா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. முடியாதுலாம் ஒன்றும் இல்லை, நார்மல் பெண் மாதிரி அதை ஜஸ்ட் அவர் ஒரு கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்ட்டு வர சொல்லுவாரு. உடனே பானோ, ராடு, அப்படின்னா நீ அந்த மானிட்டர் பண்ணிக்கிட்டே இரு, எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ எனக்கு இன்ஃபார்ம் பண்ண அப்படின்ட்டு வர சொல்லுவாரு. இந்த பக்கம் சேர்மனுக்கு வர திடீர்னு மிஸ்டர் வாய்ஸை வர கால் பண்ணிடுவாரு. இந்த ஆளு இதுக்கு இப்போ கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மனை வர அட்டன் பண்ணுவானா. என்னப்பா, நான் இந்த நேரத்துல கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றேன்னா என்ன, நம்ம 2 பேரும் சுவிட்சர்லாந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம்ல, இன்னைக்கு ஈவினிங் நம்ம போறோம், 5 மணிக்கு நீ ரெடியா நான் சொல்ற லொகேஷனுக்கு வந்துரு, நம்ம ஆளுங்க உன்னை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாரு. என்னது, 5 மணிக்கா? அப்போனா இந்த ஆளுக்கு நம்ம துரோகம் பண்ணது ஒன்றும் தெரியலையா, இல்லை நம்ம கொல்ல ஒரு ட்ராப் பண்ணியிருக்கானா அப்படின்ட்டு வர சேர்மனை யோசிச்சுட்டு இருப்பான். உடனே வர இதை பானுக்கு சொல்லணுமேன்னு சொல்லிட்டு வர கால் பண்ணி சொல்லிடுவான். பானோ, அதெல்லாம் போவாது, இது ஒரு ட்ராப் அப்படின்ட்டு வர சொல்லுவாரு. பான், இதை விட நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, இது மட்டும் நம்ம மிஸ் பண்ணோம் அப்புறம் மிஸ்டர் வாய்ஸ் நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். சீஃபும், அப்படி அந்த சுவிட்சர்லாந்து சேஃப்ல என்னதான் இருக்கு அப்படின்ட்டு வர கேட்பாங்க. பானோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சீக்ரெட் தான் அப்படின்ட்டு வர சமாளிக்க ஆரம்பிச்சிருவாரு. சேர்மனும், பான், நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட வேற வழியே கிடையாது, நான் கண்டிப்பா இதை பண்ணதான் போறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். சீஃபும், பான், நீ ரொம்ப யோசிக்காத, இவன் சொல்றதுதான் கரெக்ட், நம்ம கிட்ட வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் கிட்டையும், எதை பத்தியும் கவலைப்படாத, எங்க ஆளுங்க உன்னை எப்பவும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நாங்களும் எங்க சேட்டலைட் மூலமா உங்க லொகேஷன் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வர தைரியம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. டெக்கியும், இந்த ஆர்டிஸ்ட் இருக்கிற பொடி, இதுவும் ஒரு லொகேஷன் ட்ராக்கர் தான், இதை வச்சு கூட உன்னோட லொகேஷன் எங்களால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ட்டு வர கொடுப்பான். அந்த ஸ்டிக்கரை பார்த்தோன்னே சேர்மனும் பயங்கர ஷாக் ஆயிடுவான். இது இந்த தம்மாத்தும் இந்த ஸ்டிக்கர் லொகேஷன் ட்ராக்கரா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பான் வேற ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பான். பான், இப்ப எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க, என்ன புரிய யூஸ் பண்ணுங்கன்னு தான் நானே சொல்றேனே, எனக்கு உங்க மேல அபார நம்பிக்கை இருக்கு, உங்களை நம்பிதான் நான் இதை பண்ணவே போறேன், நீங்க என்ன காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் 5 மணிக்கு அந்த லொகேஷன்ல வர வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனை சுத்தி வர நிறைய ஏஜென்ட்ஸும் இருப்பாங்க, பானும் அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. பானுக்கு வேற ஆனா ஏதோ தப்பா தோணிக்கிட்டே இருக்கும், இது வேற இவ்வளவு ஓப்பன் பிளேஸா இருக்கு, ஸ்னைப்பர்ஸை யூஸ் பண்ணா சேர்மனை ரொம்ப ஈஸியா இந்த லொகேஷன்ல கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வேற கேண்டி ஆபரேஷன்ல நடந்ததுலாம் வேற ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும்.
வந்துடும். அப்பதான் பானுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். இதை சேர்மேனை கிட்னாப் பண்றதுக்கான ட்ராப்னு நினைச்சா இவனை கொல்றதுக்கான ட்ராப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேற வேக வேகமா ஓடுவாரு. ஆனா இவர் போறதுக்குள்ள அவனை வேற ஒரு ஸ்னைப்பர் வேற ஷூட் பண்ணிருவாங்க. சேர்மேனுக்கு வேற பயங்கரமா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருமா. உடனே பானோ நீ எதுவும் கவலைப்படாத, கண்ணை மட்டும் மூடாத அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே அங்க ஒளிஞ்சிட்டு இருந்த எல்லா ஏஜென்ட்ஸும் வந்துட்டு சுத்தி சுத்தி வேற தேடுவாங்க. எங்கேயும் வேற அந்த ஷூட்டர் இருக்க மாட்டான். சீக்கிரமே ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, இவன் சீரியஸா இருக்கான் அப்படின்ட்டு வேற பானோ கத்த ஆரம்பிச்சிருவாராம். ஆனா சேர்மேனும் ஆம்புலன்ஸ் வரதுக்கு முன்னாடி பான் மடியில வேற செத்து போயிடுவான். பானோ டெக்கியும் வேற பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் மிஸ்டர் வாய்ஸும் தம்மா தூண்டு இருந்துக்குன்னு எனக்கே துரோகம் பண்ணானா செத்து தொலைகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேனை வேற கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பாரு. உடனே டேரக்டர் எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற, அவன் செத்தும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கான், அவனால தானே இப்ப நம்ம எஸ்கேப் ஆக போறோம் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. மிஸ்டர் வாய்ஸும் நீ சொல்றதுதான் கரெக்ட் தான், சரி உங்ககிட்ட பென் இருக்கா, கொஞ்சம் பாஸ்போர்ட்டையும் கூட அப்படின்ட்டு வேற கேட்பாரு. டேரக்டருக்கு தான் அவர்கிட்ட இருக்க பென் ஒரு ட்ராக்கர்னு தெரியாதுல்ல, அவரை வேற எடுத்து கொடுத்துருவாரு. அது தெரியாம மிஸ்டர் வாய்ஸும் வேற அதை கிளிக் பண்ணுவாராம். உடனே வேற லொகேஷனும் ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் டெக்கியும் பான் கிட்ட வந்துட்டு சார் நம்மளுக்கு டேரக்டரோட லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சீஃப் அங்க தானே இருப்பாங்க, மேம் நாங்க 2 பேரும் அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டோம், நீங்க எங்களை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பானும் வேற கார் எடுத்துட்டு வேற அந்த லொகேஷனுக்கு போவாங்க. பான் இவங்க போற ரூட்டை பார்த்தா போர்ட்டுக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். பின்னாடியே வேற சீஃபா ஃபாலோ பண்ணிட்டு போவாங்களாம். கரெக்டா டேரக்டர் அந்த போர்ட்டுக்கு ரீச் ஆகும் போது இவங்களும் வேற அங்க ரீச் ஆயிடுவாங்க. அங்க பானும் பார்த்த உடனே செம்ம கடுப்புல எடுத்துட்டு போய் காரை வேற அவங்க கார் மேலேயே முட்டு வரான். ஆனா டேரக்டர் காருக்கு பதில அவங்க ஆளுங்க இருக்க கார் மேல வேற முட்டிடுவாரு. அந்த சவுண்டு கேட்டு டேரக்டரும் மிஸ்டர் வாய்ஸும் வேற அவங்க எங்கேயும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், வா சீக்கிரமா கப்பலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வேற இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நான் அவங்களை போய் பாத்துக்கிறேன், உங்களுக்கு பயமா இருந்தா நீ காருக்குள்ளேயே உட்காந்து கொண்டு வேற டெக்கி கிட்ட சொல்லுவாராம். இல்ல பான் நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு டெக்கியும் பானும் சேர்ந்து அங்க இருக்கிற அடியாளுங்கெல்லாம் போட்டு பொழந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப பானை வேற ஒருத்தன் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவானா. உடனே டெக்கி வேற அவனோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வேற அங்க பண்ணுவான். இந்த பக்கம் பானும் மிஸ்டர் வாய்ஸ் அண்ட் டேரக்டர் இதுக்கு மேலே நீங்க எங்க ஓடுறீங்க, அவ்வளவுதான் உங்க கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்ல வேற பிடிச்சிருவாரு. ஆனா டேரக்டர் வில்லனுக்கெல்லாம் வில்லனா இருப்பார் போல, என்ன அவ்வளவு ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் வாய்ஸோட தலையிலே கண்ணை வச்சிருவாரு. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, நான் நினைச்சேன் இவனை இப்பயே இங்கேயே கொண்டுடுவேன், அப்புறம் உனக்கு கார்னர் ஸ்டோனை பத்தி இல்ல எதை பத்தியும் ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது அப்படின்ட்டு வர சொல்லுவாரு. பானு அப்ப நீ தான் இவங்க எல்லாரையும் பப்பட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா உன் சுயநலத்துக்காக அப்படின்ட்டு வர கேட்பாரு. ஆமாண்டா நான் தான் என் கார்னர் ஸ்டோனுக்காக இவங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதே மாதிரி எனக்கு தேவையில்லைன்னா நான் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கொல்லுவேன் அப்படின்ட்டு வர பயங்கர தும்பரா பேசிக்கிட்டு இருப்பாரு. உனக்கு உன்னோட ஆர்கனைசேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு NIS முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் கையிலே பானோ ஷூட் பண்ணிடுவாரு. எங்க பானு இவங்க 2 பேரையும் கொண்டாட போறதுன்னு சொல்லிட்டு சீஃபா அவங்க ஏஜென்ட்ஸும் வந்து அப்படியே வர ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. சீஃபும் பான் உங்களாலதான் நான் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது, இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு பானுக்கு வர தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் சீஃபும் டெக்கே கிட்ட இந்த வாட்டி நான் யாரையும் நம்ப போறது இல்லை, நானே இவங்களோட போறேன், நீ பான் கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. சீஃப் தான் ஆல்ரெடி டேரக்டர் மேல செம்ம கடுப்புல இருப்பாங்கல்ல. உடனே டேரக்டர் கிட்டயும் வந்துட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றேன், இப்ப நான் உன்னை R5க்கு தான் ஷிஃப்ட் பண்றேன், இதுக்கப்புறம் நீ நினைச்சா கூட உன்னால எஸ்கேப் ஆகவே முடியாது, வா உன்னை அங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமா வேற மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இவங்க எவ்வளவு மிரட்டினாலும் டேரக்டர் கொஞ்சம் கூட அதை மதிக்கவே மாட்டாரு, நக்கலா வேற சிரிச்சு நின்று இருப்பாரு. இங்க கட் பண்ணா 1 month கழிச்சு தான் கட்டுவாங்க. நம்ம சேர்மன் வேற இறந்து போயிட்டான்ல, ஸோ அவனோட அஸ்திக்கு வந்து ஐரினோ பானோ வேற வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஐரினோ பான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டே ஆகணும், எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு, ஸ்விஸ் பேங்க் சேஃப்ல அப்படி என்னதான் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு வேற கேட்பா. அதுல என்ன இருக்க போது, ஒண்ணுமே கிடையாது, உண்மையை சொன்னோன்னா சேர்மனா உயிரை காப்பாத்திக்க ஒரு பொய் சொன்னான், நானும் அவங்க கூட சேர்ந்து அதை மெயின்டைன் பண்ணேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டு வேற சொல்லுவாரு. என்னது அது பொய்யா, நான் ஏதோ ஸ்விஸ் பேங்க்ல ஏதோ பெரிய சீக்ரெட் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு முக்கியம் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற செம்ம கடுப்பாயிடுவா. சரி பேசுனது போதும், குழந்தைங்க வர டைம் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வேற கூப்பிடுவாரு. ஐயோ நீங்க போய் குழந்தைங்களை பாத்துக்கோங்க, எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரினா இன்டர்வியூக்கு கிளம்பிடுவா. இந்த பக்கம் பிளாட்ல வர குழந்தைகளை கூட்டு போறதுக்காக எல்லா ஆண்டியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பான் வேற கோட் ஷூட்ல போவார்ல, அதை பார்த்த உடனே வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியும் இப்போ பான் செமையா இருக்காருல்ல அப்படின்ட்டு வேற வாயை பொழந்து பாத்துக்கிட்டு இருப்பா. கூட சேர்ந்து மத்த ஆண்டிங்களும் பானை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா, அதை பார்க்க முடியாம ஹவுஸ் ஹஸ்பண்டும் அந்த மாதிரி கோட்டு போட்டா நான் கூட தான் பானை விட செமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில வேற பயங்கரமா பொங்கிட்டு இருப்பான். உடனே அங்க இருக்கிற ஒரு ஆண்டியும் காஃபி எடுத்துட்டு வந்து பானை கொடுத்துட்டு பயங்கரமா வர வழிய ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹவுஸ் ஹஸ்பண்டும் நடுவுல வந்துட்டு ஒரு வாட்டினா எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கியா, உனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு பான் கிட்ட இப்படி வழிஞ்சுக்கிட்டு இருக்க, ஊர் தப்பா பேச போகுது அப்படின்னு வேற பூமர் மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே குழந்தைங்களோட பஸ்ஸும் வந்துருமா. ஜுன்ஜுனோ ஓடி வந்து பான் அங்கிள் அப்படின்ட்டு வேற கட்டி பிடிச்சிப்பாங்க. பானை வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வேற கூட்டிட்டு போயிடுவாரு. சே பான் மாதிரி ஒரு பேபி சிட்டர் எனக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியும் வேற பொறாமையா பார்த்துக்கிட்டு இருப்பா. சே ஒவ்வொரு ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி ஒரு பேபி சிட்டர் தான் வேணும். சொன்ன உடனே அசோசியேஷன் ஆண்டியும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. உடனே ஹவுஸ் ஹஸ்பண்டும் சரி உன் கடை இப்ப எப்படிதான் போகுது,
நீ ஒழுங்கா வேலை பார்க்குறே இல்லையா அப்படின்ட்டு வேற கேட்பான். நீ டெய்லி பார்க்க தானே போற, நான் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றேன், நான் என் அப்பா கிட்ட வாங்கின கடனையும் சேர்த்து அடைக்க போறேன் பாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உடனே ஹவுஸ் ஹஸ்பண்டுக்கும் பயங்கர ஷாக் ஆயிடும். நீ இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேற பாராட்ட ஆரம்பிச்சிருவான். இங்க கட் பண்ணா நம்ம பானம் வேற குழந்தைங்களோட ஜாலியா வேற ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. சரி நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ரெண்டு குட்டீஸும் விளையாடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் கூட சேர்ந்து குழந்தை மாதிரி வேற விளையாட ஆரம்பிச்சிருவாரு. அந்த குட்டி பொண்ணு கூட சேர்ந்து பிரின்சஸ் விளையாட்டும், நம்ம குட்டி பையன் கூட சேர்ந்து டாக்டர் விளையாட்டும் விளையாட ஆரம்பிச்சிருவாரு. ரெண்டு பேரும் பயங்கர டயர்ட் ஆயிடுவாங்களாம். சரி வாங்க நம்ம ஸ்டோரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கதை சொல்றன்ற பேர்ல பயங்கரமா மொக்க போட்டுட்டு இருப்பாரு. உடனே ரெண்டு பேரும் அங்கிள் எங்களுக்கு பயங்கரமா தூக்கம் வருது அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. நான் அவ்வளவு மோசமா அவ கதை சொல்றேன் அப்படின்னு கேட்ட உடனே ஆமா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அப்ப வேற வழியே இல்லை, வாங்க நம்ம போய் கார்ட்டூன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானும் கூட சேர்ந்து குழந்தை மாதிரி கார்ட்டூன் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. கார்ட்டூன்லாம் பார்த்து முடிச்சு பயங்கர டயர்ட் ஆயிடுவாங்களா, திருப்பி வேற ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அங்கிள் நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை வேற பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்களும் என்ன போட்டு கொடுக்காதீங்க. ஆமா இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு வேற கேட்பாரா. சரி நம்ம உங்க வீட்டுக்கு போய் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்ஹி கேட்ட உடனே சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேற அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிடுவாரு. உடனே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபிஷ்ஷுங்களுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டு ஜாலியா வேற விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. பானும் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஃபிஷ்ஷுக்கு எவ்வளவு ஃபுட்டு போடணும்னு சொல்லிட்டு வேற கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இவர் சொன்ன மாதிரி அவங்களும் ப்ராப்பரா ஃபுட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். குட்டீஸ் அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அங்கிளுக்கு ஒரு வேலை வந்துடுச்சு, அதனால கொஞ்ச நாள் நான் வெளியூர் போவேன், நான் வர வரைக்கும் நீங்க தான் இந்த ஃபிஷ்ஷை பாத்துக்கணும் அப்படின்ட்டு வர சொல்வாரு. அங்கிள் திருப்பி எங்களை விட்டுட்டு நீங்க அட்வென்ச்சர் பண்ண போறீங்களா அப்படின்னு வர ஜூனியும் பாவமா கேட்பா. உடனே பானோ ஜுங்கி ரொம்ப ஃபீல் பண்ணாத, அங்கிள் ரொம்ப நாள்லாம் டைம் எடுத்துக்க மாட்டேன், கூடிய சீக்கிரமா வந்துருவேன், ஆனா நான் வர வரைக்கும் நீங்க தான் இந்த ஃபிஷ்ஷையும் உங்க அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வேற கேட்பாரான். ப்ராமிஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குட்டீஸும் வேற அப்படியே ஹக் பண்ணிட்டு பயமா வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் ஐரினா ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போயிருப்பாள். அந்த ஆஃபீஸை பார்த்தோன்னே இவளுக்கு வேற பயங்கர ஸ்ட்ரேஞ்சா வேற இருக்கும். ஏன்னா இவளை தவிர வேற யாருமே இன்டர்வியூக்கு வந்திருக்க மாட்டாங்க. நமக்குன்னே எப்படிதான் இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரேஞ்சான ஆஃபீஸ்லாம் இன்டர்வியூக்கு வருதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் உள்ளலாம் பாப்பா, யாருமே வேற இருக்க மாட்டாங்க. சரி மேனேஜர் ரூம்லனா யாராவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா உள்ள ஒருத்தவங்க திரும்பி வேற உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. மேம் என் பேர் ஐரின், நான் இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. எல்லாம் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன், நானும் உனக்காக தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பர்சனை வேற திரும்புவாங்க. பார்த்தா என்ஐஎஸோட சீஃப். அவங்கள பார்த்த உடனே ஐரினுக்கும் வேற பயங்கர ஷாக் ஆயிடும், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீஃப் இந்த ஆஃபீஸ்ல என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோட்ல கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி நாளைக்கு தான் இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோட். ஸோ மறக்காம நாளைக்கு எபிசோட பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக்கும், சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஃபைனல் எபிசோட்ல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.